Introducing myself, I am G. Ajay Pandian of Class 7. I am also a student of Junior IAS Academy. Today we are going to see a topic on English. The title is Expert Detectives. Expert Detectives. Maya, a girl of 10, and her brother Nisha, aged 7, were very curious about one Mr. North, who had been living in Shankar's house for more than a year and was a patient of their mom. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்பர்ட் டிடெக்டிவ்ஸ்னு ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். மாயான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு வந்து 10 வயசு, அவளோட தம்பிக்கு வந்து 7 வயசு. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப விறுவிறுப்பாக இருக்காங்க இந்த நாத்துன்னு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இவர் வந்து சங்கர்ங்கிற ஒருத்தரோட வீட்டில் தான் இருக்கார். இவர் 1 வருஷத்துக்கு மேலே இருக்கார். அதோடு இல்லாமல் இவர் வந்து அவங்க அம்மாட்ட வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்காக போயிட்டு இருக்காரு. He lived lonely life and looked thin and starved. The children found him a mysterious personality and were curious to gather information about him. இவர் வந்து தனியாக தான் வாழ்கிறாரு அவரோட வீட்டில். இந்த ரெண்டு பேரும் அவரை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப விறுவிறுப்பாக இருக்காங்க. Maya learned that Ramesh took tea and meals from the restaurant to Mr. Nath's room and Nath paid in cash and tipped the beard well. மாயா வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிறா, என்னன்னா ரமேஷ்னு ஒருத்தர் அவருக்கு டெய்லியும் டீ கொண்டு போய் கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த நாத்துங்கிறவரும் அவர் நல்லா கேஷ் எல்லாம் கொடுத்து இல்லை நல்லா தான் செய்கிறார், டிப்பெல்லாம் கொடுக்குறாரு. Both Maya and Nisha differed in their opinion about Mr. Nath. Maya was of the view that he had lots of money stashed away somewhere in his room. இந்த மாயாவும் நிஷாவும் ரெண்டு பேரும் வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நாத்தை வந்து பார்க்குறாங்க. மாயா என்ன நினைக்கிறான்னா அவரோட ரூமில் நிறையா காசு வந்து ஒழிச்சு வச்சுருக்காருன்னு நினைக்கிறான். Whereas Nisha felt that he was simply a lonely soul with no means of regular income. ஆனால் நிஷாப் என்ன நினைக்கிறான்னா அவர் வந்து தனியாக இருக்கார் ஒருத்தர், அவருக்கு சம்பளம்லாம் அவ்வளோவா வரதில்லை, ஒரு சாதாரணமான மனுஷன் தான் நினைக்கிறான். But both agreed that some mysterious surrounded him and he wasn't what he looked. ஆனால் இந்த ரெண்டு பேருமே ஒன்று தெரிஞ்சுக்கிறாங்க, என்னென்னா இவர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கார், அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இங்கே ரெண்டு பேருமே இப்போ முடிவெடுத்துக்காங்க. They also talked about some scars on Mr. Nath's face, which Maya presumed that the police must have tried to set his house on fire, resulting in those scars. இவரோட மூஞ்சில் வந்து ஒரு தீ காயம் இருக்குது. அதை இந்த மாயா என்ன நினைக்கிறான்னா இந்த போலீஸ் இவர் வெளியே வரணுங்கிறதுக்காக அவங்க வீட்டில் வந்து தீ வச்சுருக்காங்க, அதனால தான் இவர் மூஞ்சில் வந்து இந்த காயம் இருக்குதுன்னு நினைக்கிறான். Nisha described he visited to Mr. Nath's room to Maya, which she found disappointing as she couldn't join Nisha, also called Sam. Nisha வந்து ஒரு நாள் இந்த மிஸ்டர் நாத்தோட வீட்டுக்கு போகிறோம், ஆனால் உள்ளே போகல. இதனால் இந்த மாயா வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டான். இந்த இப்போ வந்து